கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. விடுவிக்கிற கர்த்தர், நம்மை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பணிகளிலே, ஊழியத்தில் செய்கிற கர்த்தர், இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த ஈஸ்டர் கண்டட்டா நாடகம் கடவுளுடைய அருளினாலே கடவுள் அதை நேர்த்தியாக நடத்தி தந்திருக்கின்றார். அநேக மக்களை கொண்டு வந்திருக்கிறார். நம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலும் யாராவது ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடவுளுடைய மகத்துவங்களுக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தரை துதிப்போம். நேற்று தினம் நடந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போம். அநேக மக்கள் வந்து அந்த ஒலி நாடகத்தை கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்ததிலே கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக யாராவது ஒருவர் நன்றி செலுத்தி சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூடுகையில் அவருடைய நாம் மகிமைப்பட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காய் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். திரு ராஜபாண்டியன், ராஜா சாமுவேல், ராஜா சிங், ராஜன் ஜான், கே ராஜன், எஸ்எம், ராஜா சிங் டேவிட், இந்த குடும்பங்களுக்காய் நம்மளை யாராவது ஜெபிப்போம். அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் ராஜபாண்டியன், ராஜா சாமுவேல், ராஜா சிங், ராஜன் ஜான், கே ராஜன், எஸ்எம், ராஜா சிங் டேவிட், யாராவது ஒருவர் இந்த குடும்பங்களுடைய எதிர்கால வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைக்காய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வித்து வழிநடத்தி போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. உட்காருவோம். யோவான் 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 2010ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சிலி தேசத்தில் கோஃபியாலோ அப்படின்ற ஒரு நகர், அதில் ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் இருந்தது. திடீரென்று அந்த தங்க சுரங்கம் நிலச்சரிவு ஏற்பட்டு மூடிக்கொண்டது. ஏறக்குறைய 33 தொழிலாளர்கள் அந்த தங்க சுரங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாங்க. 2300 அடி ஆழம் மிகுந்த அந்த தங்க சுரங்கம். உடனே அந்த தங்க சுரங்கம் மூடின உடனே எல்லாருமே அவ்வளோதான், அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. அரசும் அதை அறிவித்து விட்டது. இதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருப்பதுக்கு சாத்தியமில்லை. ஆனால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மட்டும், செபாஸ்டியன், அவர் மட்டும் சொன்னாரா, இல்லை அவங்க இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அரசு அதற்கான முயற்சிகளை தோன்றத்துக்கு முயற்சிகளை அறிவித்தது. ஏறக்குறைய 17 நாட்கள் அந்த வீரர்கள் அந்த சுரங்கத்தை தோண்டி அவங்க ஆழத்துக்கு போகும்பொழுது அந்த 33 பேரும் உயிரோடு இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பிறகு ஒரு நாள் அவங்க எல்லாரும் வெளியில் கொண்டு வர அந்த முயற்சியில் உலகத்தில் இருக்கிற 33 நாடுகளில் இருந்தும் 1500 பத்திரிகையாளர்கள் அந்த முதல் நபர் அந்த தங்க சுரங்கத்திலேருந்து எப்படி வெளியே வராரு, அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு ஆவலாக வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 40 லட்சம் பார்வையாளர்கள் இன்டர்நெட்டில் அந்த முதல் அந்த காணொலியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாக இருந்தார்கள். அப்படி அங்கேருந்து வந்ததில் ஒருத்தர் தான் மரியோ செடில் அப்படின்ற ஒரு தொழிலாளி. அவர் வெளியே வந்தோடனே சொன்னாராம், ஏறக்குறைய நாங்கள் எல்லாரும் மரணத்தின் விளிம்புக்கு சென்று விட்டோம், இனி பிழைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று சோர்ந்து போனோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற பழக்கத்தை நாங்கள் விடவில்லை. எல்லாரும் நாங்கள் இருக்கிற இடம் ஏறக்குறைய 50 மீட்டர் மட்டும் அந்த இடம், அவங்க புழங்கிறதுக்கான இடம் மட்டும் இருந்திருக்குது. அந்த 50 மீட்டர் இடத்துல இந்த 33 பேரும் 17 நாள் அவங்க அங்கே உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி ஜெபிப்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். குறிப்பாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ பயப்படாதே, தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அந்த வார்த்தை எங்களை ஆறுதல் படுத்தியது. கடவுள் நிச்சயம் எங்களை கைவிட மாட்டார், காப்பாற்றுவார் என்று சொல்லி சொன்னாராம். ஆம் அன்பானவர்களே, கடவுளை நம்பினவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகள் ஆறுதலை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளிலும் இயேசுனுடைய பண்பு குணநலன்களிலே ஆண்டவருடைய ஆறுதலை நாம் சிந்திக்க போகிறோம். காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கின்றார்கள். இந்த ஆறுதல் அப்படின்ற வார்த்தைக்கு, ஆங்கில வார்த்தைக்கு பொருள் என்னென்னா மிகுதியாக பலப்படுத்துவது. பலப்படுத்துறது இல்லை, கொஞ்சம் உறுதியாக அல்லது அதிகமாக ஒருவரை பலப்படுத்துகின்ற செய்தி. புதிய ஏற்பாட்டில் ஆறுதலின் கடவுள் என்று இயேசு ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். இந்த ஆறுதலின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற அதே வார்த்தையும் கிரேக்கத்தில் பாராக்ளிட்டோஸ் அப்படின்ற வார்த்தையே ஒன்று. தூய ஆவியானவருக்கு சொல்லப்படுகிற அதே வார்த்தை தான் இந்த இடத்துல காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்டர் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் தேற்றரவாளன், தூய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. திருமறையிலே பழைய ஏற்பாட்டு தொடங்கி புதிய ஏற்பாடு வரை கடவுளுடைய ஆறுதலின் செயல்பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 34ஆம் அத்தியாயத்தில் 67ஆம் வசனம், ஆபிரகாம் சாரால் இறந்துருவாங்க, ஈசாக்குக்கு திருமணம் ஏற்பாடு ஆகும். அங்கே
ஆதியாகமத்தினுடைய ஆக்கியவன் சொல்லுவார், ஈசாக்கு தன் தாயின் மறைவுக்கு பிறகு தன் மனைவி ரெபெக்காளை கண்டு ஆறுதல் அடைந்தார் என்கிற வார்த்தை அங்கே முதலாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் அடங்கியிருக்கிற பகுதிகளில் அநேக இடங்களிலே கடவுளுடைய ஆறுதலை, குறிப்பாக மேசியாவினுடைய ஆறுதலை மையப்படுத்தின வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 17-18 அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபிக்க போவாங்க. கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த உடனே ஏலி கடைசியாக சொல்லுவார், உன்னுடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்டார், நீ போய் உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாகிறேன். பிறகு அன்னாள் தன் வீட்டுக்கு வந்த பிறகு 18ஆம் வசனம் சொல்லுது, அவளுடைய முகம் துக்கும் முகமாய் இருக்கவில்லை. அப்போ ஆறுதல் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மன கிளேசங்களை, மன பாரங்களை, கவலைகளை, துன்பங்களை போக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 31 இடங்களில் இந்த பாராக்ளிட்டோஸ் அல்லது ஆறுதல் என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. முழு வேதாகமத்தில் 7000 வாக்குத்தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகின்ற, ஆறுதல் படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏசாமி கூட மலைப்பொழிவில் மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். சில வார்த்தைகள் கேட்கும்போது நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது, சில வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சில வார்த்தைகள் கோபத்தை உண்டாக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது, சில வார்த்தைகள் நம்மை பதற்றமடைய செய்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள் இன்றைக்கு உலகத்தில் மிக குறைவாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் தருகிறவர் அல்ல, மாறாக அந்த மக்களை, காயங்களை, அவருடைய துன்பங்களை குணமாக்குகிற ஆண்டவர். ஆகையினால தான் அவருடைய பாடு மரணத்தினுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறார். ஆண்டவருடைய திருப்பணியில் அதிகமாக துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்தவர் பவுல் அப்போஸ்தலன். இந்த வசனத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:5. கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய திருப்பணியை நாம் அறிந்திருக்கிறோம். பல்வேறு துன்ப பாதைகளின் வழி கடந்து வந்தவர், கிறிஸ்துவுக்காக சவுக்கடிகளை வாங்கினவர், கிறிஸ்துடைய திருப்பணிக்காக பல நேரங்களிலே அரசினால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தவர். அந்த பவுல் இந்த பாடுகள் துன்பங்களை குறித்து அவருடைய பார்வை என்னன்னா, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பாடுகள் பெருகுகிறது, ஆனால் அதே நேரம் அந்த பாடுகளினால் கிறிஸ்து அருளுகின்ற ஆறுதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆக அன்பானவர்களே, இந்த ஆறுதல் என்பது முதலாவது கடவுளுடைய பிரசன்னத்தினால் நம்மை விட்டு நீங்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களிலே, பயங்களிலே இருக்கின்ற பொழுது கடவுள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார் என்கிற கடவுளுடைய பிரசன்னம் முதலாவது அவர்களை ஆறுதல் படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி நினைக்கிற காரியம் ஒன்று தான். நம்ம பலவீனப்பட்டு படுக்கின்ற பொழுது நமக்கு ஆறுதலாக ஒருவரும் இல்லையே, அல்லது ஆறுதலான வார்த்தை சொல்கிறதுக்கு ஒருவரும் இல்லையே என்கிற ஏக்கம் இயல்பாகவே நமக்கு எழுவது உண்டு. ஆக ஒருவருடைய பிரசன்னம் நம்ம இயல்பாக ஆறுதல் அடைய செய்கிறது. பவுல் இங்கே அதை தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவினாலே பாடுகள் பெறுகிறது போல ஆறுதலும் எங்களுக்கு பெருகுகிறது. இரண்டாவதாக கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆறுதலை அளிக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழு வேதாகமத்தில் 7000 வாக்குறுதிகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய மக்கள் துன்பத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் தமது வார்த்தைகளின் வழியாக, வாக்குத்தத்தங்களின் வழியாக அவர்களை ஆறுதல் படுத்துகின்றதை பார்க்கிறோம். அவருடைய ஆறுதலான வார்த்தைகள் எப்பொழுதும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பதினாலே அந்த துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து நம்மால் மீண்டு வர முடிகிறது. மூன்றாவதாக கடவுள் தமது அடியவர்களை அனுப்பி
நம்மை ஆறுதல் படுத்துகின்றாராம். திருமறையில் அநேக இடங்களில் அவ்விதமாய் துன்பங்களிலே துயரங்களிலே வாழ்ந்த மக்களை கடவுள் தமது அடியார்களை இறைவாக்கினர்களை தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆறுதல் படுத்துகிறார். மோசேக்கு ஆரோனை அனுப்புகின்றார், பவுலுக்கு தீத்துவை அனுப்புகின்றார். ஏசாமி கூட இங்கே யோவான் 14ஆம் அத்தியாயத்தில் ஆண்டவர் தன்னுடைய கடைசி தன்னுடைய பயணத்தை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது சீடர்கள் எல்லாரும் சோர்ந்து போகிறார்கள். யோவான் 13ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிய போகின்றதை ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் புறப்பட்டு செல்லவிருக்கின்றார் என்கின்றதை அறிந்த சீடர்கள் நொறுங்கி போகிறார்கள், குழம்பி போகிறார்கள், வேதனையினால் நிரம்புகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அளித்த ஆறுதலான வார்த்தை தான், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம் அன்பானவர்களே, கடவுளுடைய கரத்திலே ஆறுதலை பெற்றுக்கொள்கிற நாமும் ஆறுதலுக்காக தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொண்டு செல்லுவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். உலகில் நிலையற்ற காரியங்களை பல நேரங்களிலே நாம் நாடி செல்லுகின்றோம். அவைகள் தற்காலிகமான ஆறுதலை மட்டுமே நமக்கு தர முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சகல ஆறுதலுக்கும் கடவுளாக இருக்கிறார். யோவான் 15ஆம் அத்தியாயத்தில் சொன்னார், உங்களை இனி நான் சீடர்கள் என்று அழைப்பதில்லை, மாறாக நண்பர்கள் என்று அழைக்கிறேன். ஆம், கடவுளுடைய ஆறுதலை பெற வேண்டுமானால் நாம் நமது நண்பர்கள் அல்லது மனதுக்கு பிடித்தவர்கள் மேல் கொண்டிருக்க விரும்புகின்ற நல்லுறவை போல கடவுளோடும் கூட அன்பையும் இறைவனோடு கூட இருக்கின்ற நல்லுறவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் காயங்களை குணமாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல ஆறுதலுக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த தூய திருப்பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம்.